ஹாய். குட் திங்ஸ் வில் ஹேப்பன் பட் இட் டேக் டைம்னு சொல்லுவாங்க. பட் என்னோட லைஃப்பில் அந்த டைமுங்கிறது நிறையாவே எடுத்துக்கிச்சு. இன்னும் மாறுமான்னு கேட்டால் எனக்கு தெரியல. குட் திங்ஸ் நடக்குமான்றது எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு ஏதோ ஒரு சைடில் வந்து ஹோப் இருந்துகிட்டே தான் இருக்குது. அதோடு தான் நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு மட்டுமான்னு தெரில, இல்லை உங்களுக்கும் அப்படி தான் இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நான் ரொம்ப லோவாக தான் இருக்கேன் இப்போலாம். நானும் கொஞ்சம் கொஞ்சமாக என்னை மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி நான் மாற்றி அதுலேருந்து வெளியே வந்து சக்ஸஸ் ஆகணும். அது வரைக்கும் நான் வந்து எதை பற்றியும் யோசிக்கக்கூடாது. சக்ஸஸை பற்றி தான் நான் இது பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம் எந்த அளவுக்கு மாறுதுன்னு. அன்றைக்கி வந்து வைகாசி விசாகம், அதனால் அம்மாவுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிவிட்டு, அப்புறம் கார்டனில் வந்து ஃப்ளார்ஸ்லாம் இருந்துச்சு. அந்த அரளிப்பூன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் பறித்து வச்சு சாமிக்கு கட்டி போடலான்னு நினச்சிருந்தேன். ஏன்னா அன்றைக்கி முருகருக்கு ஸ்பெஷல் டே இல்லையா, அதனால் நான் உட்காந்து இப்போ எல்லா ஃப்ளார்ஸும் இல்லை, கொஞ்சம் மட்டும் அங்கங்கே இருக்கிற ஃப்ளார்ஸ் எல்லாம் பறிச்சுட்டு, அப்புறம் அம்மா வந்து வீட்டுக்கு கருவேப்பிலை கேட்டிருந்தாங்க, அதையும் அவங்களுக்கு வந்து பறிச்சுட்டு வந்து சாமிக்கு வந்து உட்காந்து பூவை வந்து கட்ட ஆரம்பிச்சிட்டேன். கட்டிட்டு அதை அப்படியே என் கையோடி சாமிக்கு போட்டுட்டு, இனிமேலாவது என் வாழ்க்கையில் ஏதாச்சும் கொஞ்சம் நல்ல விஷயம் நடக்கட்டும், பாசிட்டிவாக நடக்கட்டும்னு சொல்லி வேண்டிட்டு, அவருக்கு ஸ்வீட் பிடிக்கும் இல்லையா, அதனால் பாயசத்தை அவருக்கு அன்றைக்கி செஞ்ச பாயசத்தை படைச்சிட்டு அப்புறம் அப்படியே நாங்களும் சாப்பிட உட்காந்துட்டோம். அன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எங்கள் வீட்டில் சாதம், சாம்பார், அவரைக்காய் பொரியல், அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு பொரியல், அதெல்லாம் தான் நான் சாப்பிட்டேன். பாய் காய்ஸ்.